ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த மெட்டல் கார்பன்ஸ் இருக்கக்கூடிய பாண்டிங் பற்றி பார்ப்போம். ஸோ நமக்கு தெரியும் MCOX எடுத்துட்டோம்னா CO வந்து லிகாண்ட் எப்பவுமே என்ன பண்ணும், மெட்டலுக்கு தான் பாண்டை டொனேட் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். ஸோ இது லிகாண்ட் டு மெட்டல் போகிறனால கோஆர்டினேட் பாண்டை இப்படி ஏரோ மார்க் போட்டு காட்டுறோம். இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்ட். லிகாண்ட்லேருந்து மெட்டலுக்கு போகக்கூடிய எலக்ட்ரான் பேர்ஸை டொனேட் பண்ணக்கூடிய இந்த பாண்டு வந்து நார்மல் சிக்மா பாண்ட். இதை கோஆர்டினேட் கோலன் பாண்டுன்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த மெட்டலில் வந்து ஃபில்டு டி ஆர்பிட்டால்ஸ், if the metal has filled d orbitals, filled d orbital என்ன, அந்த d orbitalல 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கும். ஒரு ஆர்பிட்டாலுக்கு மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் ஆகும்னு நமக்கு தெரியும். இந்த மெட்டலில் ஃபில்டு டி ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா, அந்த ஃபில்டு டி ஆர்பிட்டால் இருந்து இப்போ பாருங்க, இது வந்து CO சிக்மா பாண்ட், இங்கிருந்து இந்த COவோட பை ஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்டல் டு லிகாண்ட் கோஆர்டினேட் பாண்ட். ஸோ லிகாண்ட் டு மெட்டல் கோஆர்டினேட் பாண்ட் வந்து சிக்மா பாண்ட், மெட்டல் டு லிகாண்ட் போகக்கூடியது பை பாண்ட். ஸோ எப்பவுமே 2 ஆட்டத்துக்கு நடுவில் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் அதிகமாக பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். இதை வந்து சினர்ஜெட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாருங்கள், ஃபில்டு மெட்டல் டி ஆர்பிட்டால்ஸ் வந்து எம்டி பை ஸ்டார் ஆர்பிட்டால் ஆஃப் கார்பனுக்கு ஒரு பாண்டை டொனேட் பண்ணுறது, இது பேக் டொனேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி மெட்டல்லிருந்து சிஓலேருந்து மெட்டலுக்கு போகக்கூடிய எலக்ட்ரான் பேர்ஸ் சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ஆர்டினரி கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் மெட்டல் கார்பனைல்ஸில் இருக்குது. ஸோ மெட்டல் லிகாண்டுக்கு எலக்ட்ரான் பேர்ஸை டொனேட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் பேக் பை பாண்டிங் அல்லது பை பேக் பாண்டிங்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டல் கார்பனைல்ஸில் எலக்ட்ரான் டென்சிட்டி மூவ்ஸ் ஃப்ரம் லிகாண்ட் டு மெட்டல் த்ரூ சிக்மா பாண்டிங். எலக்ட்ரான் வந்து லிகாண்ட்லேருந்து மெட்டலுக்கு போகிறது அது சிக்மா பாண்ட். அதே மாதிரி ஃப்ரம் மெட்டல் டு லிகாண்ட் த்ரூ பை பாண்டிங். திஸ் சினர்ஜிக் எஃபெக்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ராங் மெட்டல் கார்பனைல் பாண்ட். இந்த மாதிரி 2 பாண்ட் இருக்கிறனால மெட்டலுக்கு கார்பனுக்கு இடையில பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை பாருங்கள், பிக்சர் வழியாக காட்டியிருக்கோம். மெட்டல்லிருந்து லிகாண்டுக்கு போகக்கூடிய பை பாண்ட், இது அந்த சிஓவோட பை ஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு போகும். இது லிகாண்டிலிருந்து மெட்டலுக்கு வரக்கூடிய பாண்ட். ஸோ இது வந்து சிக்மா ஃபார்வர்டு பாண்ட், இதுதான் பை பேக் பாண்ட். இது சிக்மான்னு தான் சொல்லணும். திஸ் இஸ் சிக்மா பாண்ட். ஸோ இதை இங்கே பாருங்கள், சிக்மா பாண்டை மறுபடியும் இங்கே காட்டியிருக்கோம். லிகாண்ட் டு மெட்டல் சிக்மா பாண்ட், அதாவது லிகாண்டோட ஃபில்டு மாலிகுலர் ஆர்பிட்டால் மெட்டலோட வேக்கன்ட் டி ஆர்பிட்டாலும் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இங்கே இன்ட்ராக்ட் பண்ணிருச்சு, சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ். காம்ப்ளெக்ஸஸ்னால் தெரியும் நமக்கு, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட ஸ்டெபிலிட்டியை 2 மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அல்லது இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டிஸ். ஒன்று தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டிஸ் இருக்குது. இந்த தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி இது எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அதாவது டெல்டா ஜி எஃப். ஃப்ரீ எஃப்னா ஃபார்மேஷன், ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஃபார்மேஷன். இது வந்து லெஸ் தென் 0 அப்படின்னு என்ன அர்த்தம், நெகட்டிவ்ல இருக்குது. லெஸ் தென் 0னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து மோர் ஸ்டேபிள். இந்த நிறைய காம்ப்ளெக்ஸஸ் எடுத்து அதோட டெல் ஜிஎஃப்ஐ பார்க்கும்போது எதுக்கு மோர் நெகட்டிவோ அது ஹைலி ஸ்டேபிள். இப்போ இப்படி 2 காம்ப்ளெக்ஸஸ் எடுத்துக்கிறோம், MLX, இதுக்கு டெல்டா ஜி,
-392 kJ/mol அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு வேற லிகாண்டு வருது MNX. இதில் L லிகாண்டு, இதில் N லிகாண்டு, மெட்டல் சேம் தான். இதுக்கு ΔG -456 kJ/mol. ஸோ இந்த ரெண்டுமே ஸ்டேபிள் தான், ஏன்னா ΔG நெகட்டிவ். பட் இதில் எது மோர் ஸ்டேபிள்னா இந்த செகண்ட் ஒன்று தான், ஏன்னா அதுதான் மோர் நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. சரி, கைனெட்டிக் ஸ்டெபிலிட்டி எப்படி சொல்லலான்னு பாருங்கள். இப்போ ML1X இந்த காம்பவுண்ட் வந்து இன்னொரு லிகாண்டு கூட ட்ரீட் பண்ணுறேன் L2. இப்போ ஒரு L1 வெளியே வருது. அப்போ இங்கே எத்தனை இருக்கும்? X L1ல் ஒரு L1 வெளியே வந்துச்சுன்னா X-1 இருக்கும். அதுக்கு பதிலாக L2 வந்துருச்சு. இப்போ வெளியே வந்த L1 இது. இப்போ இந்த ரியாக்ஷன் ஸ்பீடாக நடந்துச்சுன்னு வைங்க. என்ன அர்த்தம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் லிகாண்ட் சப்ஸ்டிடியூஷன் என்ன ஒன்று போயிட்டு அதுக்கு பதிலாக இன்னொன்று வந்து அதுக்கு பேர் சப்ஸ்டியூஷன். லிகாண்ட் சப்ஸ்டிடியூஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸுக்கு பேர் லெபைல் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ அதில் எப்படி இருக்கும்? லிகாண்ட் சப்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபாஸ்ட். ஸோ இதில் L1 வெளியே போகிறதும் L2 சப்ஸ்டியூட் ஆகிறது ஸ்பீடாக நடந்துச்சுன்னா இது லெபைல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது அல்லது லிகாண்ட் சப்ஸ்டியூஷனே நடக்கலைன்னா அதுக்கு பேர் இனர்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ லிகாண்ட் substitution is not possible. லிகாண்ட் வந்து மாறாது. ஆர் வெரி ஸ்லோ, டூ ஸ்லோ. அப்படின்னா அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா இனர்ட் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸோட ஃபார்மேஷன், அப்புறம் ரியாக்ஷன் ரேட், இதை வச்சு அந்த காம்ப்ளெக்ஸை கிளாஸிஃபை பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தெர்மோடைனமிக் மெத்தட்ஸ்லையும் கைனெட்டிக் ஸ்டெபிலிட்டி மெத்தட்லையும். ஸோ பாருங்கள், ரெண்டு மெத்தடில் ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று வந்து கைனெட்டிக் ஸ்டெபிலிட்டி. தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி எதை பொறுத்து இருக்குது? தி ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். கைனெட்டிக் ஸ்டெபிலிட்டி லிகாண்ட் சப்ஸ்டியூஷனை பொறுத்து இருக்குது. ரேபிட் லிகாண்ட் சப்ஸ்டியூஷன்னா அதுக்கு பேர் என்ன? லெபைல் காம்ப்ளெக்ஸஸ். ரேபிட்னா ஸ்பீடாக நடக்கும். வெரி ஸ்லோவாக சப்ஸ்டியூஷன் நடக்குது அல்லது நோ சப்ஸ்டிடியூஷன்னா அந்த காம்ப்ளெக்ஸஸுக்கு பேர் இனர்ட் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், இதை பார்ப்போம். இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுன்னு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆட்டம் லிகாண்டு சேர்ந்துருக்கு. இது டிசோசியேட் ஆகி மெட்டலையும் N லிகாண்ட்ஸையும் கொடுக்குதுன்னு வைங்க. இந்த ஈக்லிபிரியம், இதுக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுவோம்? சமநிலை மாறிலின்னு சொல்லுவோம். எப்படி எழுதுவோம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லிகாண்ட் பவர் N பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இதுக்கு பேர் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி காம்பவுண்ட், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், ஏன்னா இங்கே லிகாண்டு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வந்து மெட்டலாகவும் லிகாண்டாகவும் பிரியுது. இதை ரிவர்ஸாக திருப்பி எழுதுங்க. ஸோ மெட்டலும் லிகாண்டும் சேர்ந்து காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு வைங்க. இந்த கான்ஸ்டன்ட்டை நான் பீட்டான்னு எழுதுகிறேன். இதுக்கு எப்படி ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் எழுதுவோம்? இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்.
ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன ரிலேஷன்? பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/k. பாருங்கள், இதை தலையிலே எழுதுனீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ இதுதான் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டு கிடைக்கக்கூடிய ரிலேஷன். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டை எதை மெஷர் பண்ணுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் டு தி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஒன் லிகாண்ட் பை அதர். இதில் இருக்கக்கூடிய லிகாண்டு போயிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு லிகாண்டு வர்றதை எவ்வளோ தூரத்துக்கு தடுக்குது அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ நம்ம மெட்டல் அயானுக்கு பதிலாக காப்பர் மெட்டல் அயான் எடுத்துட்டோம். லிகாண்ட்ஸ் 4 அமைன். ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதோட ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் படி எழுதலாம். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அயான் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல் அயான் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அம்மோனியா பவர் 4. ஏன்னா இங்கே 4 அம்மோனியா மாலிகுல் ரியாக்ட் ஆகுது. ஸோ இதில் பாருங்கள், இந்த காம்ப்ளெக்ஸ் அயானோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது பீட்டா வேல்யூ என்ன ஆகிட்டே போகும், அதிகமாகிட்டே போகும். ஸோ இந்த காப்பர் காம்ப்ளெக்ஸ், அதாவது டெட்ராமைன் காப்பர் 2 அயானோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டாவும் காம்ப்ளெக்ஸ் அயனோட கான்சன்ட்ரேஷன் டைரெக்டாக ரிலேட் ஆகிருக்குது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக தான் இருக்கும். பட் சொல்யூஷனில் கொஞ்சமாக டிசோசியேட் ஆகலாம். அந்த டிசோசியேஷன் எதை பொறுத்து இருக்குதுன்னா மெட்டல் லிகாண்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் இன் தயர் சொல்யூஷன்ஸ். அந்த ஸ்மால் அமௌண்ட் கொஞ்சமாக டிசோசியேட் ஆகலாம். அந்த டிசோசியேட் ஆகக்கூடிய அளவு எதை பொறுத்து இருக்குது? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் லிகாண்ட் பாண்ட், அதாவது லிகாண்ட் டு மெட்டல் கோஆர்டினேஷன் பாண்ட். இந்த பாண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா டிசோசியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த பாண்ட் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? டிசோசியேஷன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். அது வந்து இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் அயன் வந்து சொல்யூஷனில் கொஞ்சமாக டிசோசியேட் ஆச்சுன்னா அந்த இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டை நம்ம அங்கே கேன்னு சொன்னால் இங்கே வந்து ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வரும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஆல்ஃபா எழுதியிருக்கோம். காம்ப்ளெக்ஸ் அயான் டிசோசியேட் ஆகி மெட்டல் அயனையும் லிகாண்டையும் கொடுக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் வந்து ஈக்லிபிரியத்தில் இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனுக்கான ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் என்னன்னு சொல்கிறோம்? இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கும் இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன ரிலேஷன்? நம்ம அங்கே வந்து பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/kன்னு எழுதணும். ஏன்னா கேங்கிறது ஆல்ஃபா, இங்கே வந்து கேன்னு போடாமல் ஆல்ஃபான்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/α. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்ப்ளெக்ஸோட இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அண்டு ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ரெண்டுமே கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அயன் தயோசைனேட் காம்ப்ளெக்ஸுக்கு ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பாருங்கள் 1 × 10⁻³ டெட்ராமைன் காப்பர் 2 அயனுக்கு பாருங்கள் 10⁻12 வருது. சைனோ காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் சில்வருக்கு 10⁻18, கோபால்ட் காம்ப்ளெக்ஸுக்கு 10⁻35, அடுத்தது மெர்குரி காம்ப்ளெக்ஸுக்கு 10⁻41 ஆர்டரில் வருது. ஸோ அப்போ இதை கம்பேர் பண்ணால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எதுக்கு ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அதிகமாக? அது மோர் ஸ்டேபிள். ஸோ இதில் எது மோர் ஸ்டேபிள்? இந்த காம்ப்ளெக்ஸ் மெர்குரி காம்ப்ளெக்ஸ், சைனோ மெர்குரி காம்ப்ளெக்ஸ் தான் மோர் ஸ்டேபிள். இதுக்கு ஐயூபிஎஸ் நேம் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? டெட்ரா சைனோ மெர்குரேட் 2ன்னு வரும். ஸோ இதுதான் ஹைலி ஸ்டேபிள். லீஸ்ட் ஸ்டேபிள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டை வச்சு எந்த காம்ப்ளெக்ஸ் மோர் ஸ்டேபிள், எது லீஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்லிடலாம். இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸஸுக்கு கம்மியாக இருக்கும் 10⁻−2, அதுவே லெஸ் ஸ்டேபிள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.